இறை திட்டத்தை நிறைவேற்ற ஆலோசனை. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போஸ்தலர் 9:6. கடவுள் தம் இறை திட்டத்தினை நிறைவேற்ற பல முறைகளை சில விதங்களில் சில மனிதர்கள் மூலமாக நிறைவேற்றுகின்றார். அப்போஸ்தலர் 9:1 முதல் 10 வரை உள்ள திருமறை பகுதியில் தூய பவுல் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதும் ஆலோசனை தருவதையும் நாம் காண முடிகின்றது. இறை தொண்டர்களை துன்பப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் இறை திட்டத்தை தடுத்து நிறுத்துவதும் பவுலின் வேலை. ஆனால் ஆண்டவர் அவரையே தம் திட்டத்திற்காக பயன்படுத்துகின்றார். தமஸ்கு ஒரு வணிக நகர். பல வணிக சாலைகள் இந்த நகரை ரோம பேரரசின் பல நகர்களுடன் இணைக்கின்றன. கிறிஸ்தவத்தை இந்த நகரில் அழிப்பதன் மூலம் அது மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க செய்துவிட முடியும் என சவுல் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் சந்திப்பு அங்கே துவங்குகின்றது. எவ்விடத்தில் அழிக்க நினைக்கின்றோமோ அங்கேயே துவங்க வைப்பதுதான் ஆண்டவரின் திட்டம். நம் திட்டங்கள் இறைவனின் திட்டங்கள் அல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்க வைத்து திட்டத்தின் வடிவத்தை தருகின்றார் இறைவன். நம் வாழ்வுகளில் இறை திட்டம் நிறைவேற நாம் முயல்வது அவசியம். நமது வாழ்வு நமது கடமை என்பதை தாண்டி இறை திட்டம் என்னில் நிறைவேற வாய்ப்பு உள்ளதா என்பதை உணர்தல் மிக அவசியம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஓர் திட்டத்திற்காக அவர் நோக்கம் நிறைவேற அழைத்துள்ளார். நம்ம இந்த உலகில் அவர் படைத்ததின் நோக்கமே அதுதான். ஆண்டவரின் அழைப்பை பெறும்போது மோசே மறுத்தாலும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் நம்மிடமும் இறை திட்டம் வைத்திருக்கின்றார். இறை உறவில் வாழ்ந்து அவர் நம்மிடம் வைத்திருக்கும் திட்டத்தை தெளிவாய் புரிந்து அதனை நிறைவேற்றி வாழ்வோம். இறை திட்டத்தை தமஸ்கு செல்லும் சாலையில் புரிந்து கொண்ட பவுல் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து செயல்பட்டு நமக்கு சான்றாக நிற்பது போல நாம் இறை திட்டத்தை நிறைவேற்றி வாழ்ந்து பிறருக்கு சான்றாவோம். இந்த நாள் அனைவருக்கும் நலமான வாழ்வாக அமையட்டும். ஜெபம். கருணையின் கடலாம் கடவுளே, நீர் எங்களில் வைத்திருக்கும் திட்டத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து அதன்படி வாழ எங்களை வழிநடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.